நம்ம ஊரில் மொத்தமாக ஒரு பண்டிலாகவே ரூ. 10 15 விற்கும் இந்த ஊக்கு. அதில் ஒரு 20 25 ஊக்கு இருக்கும். ஆனால் இங்கே என்னடான்னா ஒரு ஊக்கோட விலை ரூ. 70,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் பல பேரோட கடனே வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு அடைச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படி என்னதான்டா இருக்குது, ஒருவேளை தங்கத்தில் இது செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நார்மல் கோல்டு பிளேட்டர் மாதிரி தான் இருக்குது. கேட்டால் அது ஒரு பெரிய பிராண்டோடது அப்படிங்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனாக காட்டணுங்கிறதுக்காக ஏதோ சொட்டுலேருந்து கொஞ்சோண்டு பிச்சு அதையும் வேறு ஓரத்தில் ஒட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் ஓரத்தில் அவங்க கம்பெனி சிம்பிளாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு 70,000 எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இதை வாங்குறவங்க பயங்கர இப்போ ரிச்சாக பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி ட்ரெஸ்ஸே வந்து கலண்டு விழுகிற மாதிரி தான் போட்டுக்கிட்டு திரிவாங்க. அப்போ இதை வாங்கி அவங்க எதுக்கு குத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஒன்று, அவங்க இதை வாங்கி குத்துறக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. இதை வாங்கியிருக்கோம் அப்படின்னு காட்டுறக்காகவே எங்கேயாவது குத்திக்கிட்டு தெரிஞ்சாதான். அடுத்து இதே மாதிரி வேறு ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா இந்த கூலிங் கிளாஸோட விலை வந்து 1,77,000. ஏன்டா வெயிலுக்கு சும்மா போகும்போது போட்டுக்கிட்டு போக போகிறோம், அதுக்குடா 1,77,000. உள்ளே ஏதாவது ஃப்ரிட்ஜு மாதிரி ஃப்ரீசர் மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணியிருப்பாங்களா என்னென்னு வேறு தெரில. போட்டுக்கிட்டு இருந்தால் அப்படியே கூலிங்காக கண்ணுக்கு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேகு, இந்த பேக்கோட விலை 5,00,000. நம்ம ஊரில் லோக்கல் கடையெல்லாம் அதை போய் பேக் வாங்க போனாங்க அப்படின்னா, இது என்னடா டிசைனும் நல்லா இல்லை, அந்த பேக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இருக்குது இந்த பேகு. இதுக்கு 5,00,000 அப்படிங்கிறாங்க. தெரியல, அது வந்து பேக் வாங்குறப்பே வந்து இந்த ஏதாவது நம்ம கொடுக்குற பணத்தை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 5,00,000த்துக்கு வாங்கி இதில் அப்படி என்ன தாண்டா உள்ளே போடுங்க, ஏதாவது கோல்டு டைமண்ட் அந்த மாதிரி மட்டுத்துக்கு வச்சுக்கிட்டு தீவாங்களா என்னன்னு தெரியல. அதை வாங்கி அதில் என்ன வைக்க போகிறாங்க? அவங்க ஃபோனு, அவங்க கொஞ்சம் காசு, பர்ஸு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சோண்டு ஐட்டத்தை தான் போட போகிறாங்க. அது எந்த பர்ஸில் போட்டாலுமே அப்படியே தானே நிற்கும். அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்? எதுக்காக அந்த மாதிரி நார்மல் ஐட்டத்துக்கெலாம் ஹை ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க அப்படின்னா, எப்படியும் இந்த ரிச் பீப்புள் எல்லாமே அவங்களோட ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக இதை கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, பட் நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறக்காக இதை வந்து வாங்குவாங்க. நம்ம இதில் வந்து ஐஃபோன் வாங்குவாங்க இல்லை, அவங்க நார்மல் ஃபோன் வாங்கியுமே வந்துட்டு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இதை வச்சு. இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட கெத்து கட்டுறதுக்காக வந்துட்டு ஐஃபோன் வாங்கி வச்சுட்டு ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு இதை வந்து பணக்காரங்களை ஏமாற்றி ஸ்கேம் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிராண்ட் எல்லாமே.